ஓம் சாந்தி. 22/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாத்தித் நிலையை அடைந்து செல்ல வேண்டும். அதனால் உள்ளுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. தன்னை சோதித்து குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். கேள்வி: எந்த நிலையை சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது? எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவதற்காக முயற்சி தேவைப்படுகிறது? அதற்கான முயற்சி என்ன? பதில்: இந்த கண்களால் பார்க்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் முன்னால் வரக்கூடாது. பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாக இருங்கள். இத்தகைய ஓர் மனநிலையை உருவாக்குவதற்கு நேரம் பிடிக்கின்றது. புத்தியில் பாபா மற்றும் வீட்டை தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. இதற்காக உள்முக சிந்தனையாளராக இருந்து தன்னை சோதித்தறிய வேண்டும். தன்னுடைய சார்ட்டை வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அதிக பரிசுகளை பெறுவார்கள். இது ஒரு பொதுவான விதிமுறையாகும். புதிய விஷயம் ஒன்றுமில்லை. இதை தெய்வீக தோட்டம் என்று சொல்லலாம், அல்லது ராஜ்யம் என்றும் சொல்லலாம். இப்போது இது கலியுக தோட்டம் அல்லது முட்களின் காடாகும். அதிலும் கூட ஏதேனும் அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் உள்ளன. சில மரங்கள் குறைவான பழங்கள் கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. சில குறைந்த சாறு கொண்ட பழங்கள் உள்ளன. இன்னும் சிலது வேறு மாதிரியாகவும் இருக்கின்றன. பூக்களின் பழங்களின் விதவிதமான இது போன்ற மரங்கள் உள்ளன. அதே போன்று குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின் அனுசாரம் இருக்கிறீர்கள். குழந்தைகளே, உங்களுடைய குறைபாடுகளை நீங்களே எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா சொல்வார் என்றால் உடனே எழுத முடியும். நாம் நமக்குள் என்னென்ன குறைகளை உணர்ந்திருக்கிறோம்? ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக உள்ளது. யாருமே இன்னும் சம்பூர்ணமாகவில்லை. ஆம், நிச்சயமாக ஆக வேண்டும். கல்பமாக ஆகியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் குறை இருக்கிறது. அதை சொல்வதால் பாபா அதை பற்றியே சொல்லி புரிய வைப்பார். அனைத்து குறைபாடுகளும் தேக அபிமானத்தின் காரணத்தில்தான் ஏற்படுகிறது. குழந்தைகளே, தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானி ஆக வேண்டும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பொருள்கள் எதுவும் முன்னால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது புத்தியில் ஒரு பாபா மற்றும் சாந்தி தாமத்தை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. எதையும் கூடவே எடுத்து செல்ல முடியாது. ஒரு பாபாவை தவிர எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரக்கூடாது. ஒரு பாபா நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். பவித்திரமான வைரமாக ஆவீர்கள். ஒரு சில கற்கள் மிகவும் விலை மதிப்புள்ளதாக இருக்கின்றன. மாணிக்கங்களும் விலை மதிப்புள்ளதாக உள்ளன. பாபா அவரை விடவும் குழந்தைகளின் மதிப்பை மிகவும் உயர்ந்ததாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நமக்குள் என்ன குறை உள்ளது என உள்முக சிந்தனையில் இருந்து பாருங்கள். பாபா முயற்சிக்காக வெவ்வேறு யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன? இந்த குறைகள் இவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டால் இவர்கள் நல்ல சேவை செய்வார்கள். அவர் தோட்டக்காரர் இல்லையா?
எழுந்து பின்னால் கூட போய் பார்க்க மனதில் எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் பின்னாலும் கூட போய் அமர்கின்றனர். நல்ல நல்ல மகாரதிகளோ முன்னால் அமர வேண்டும். இதில் யாருக்கும் கஷ்டம் வருவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. யாருக்காவது கஷ்டம் வந்தது, கோபித்து கொண்டார்கள் என்றால் தங்களின் அதிர்ஷ்டத்தின் மீது கோபித்து கொள்வதாகும். முன்னால் பூக்களை பார்த்து பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. இவர் மிக நன்றாக உள்ளார், இவரிடம் கொஞ்சம் குறை உள்ளது, இவர் மிக நல்ல தூய்மையானவராக உள்ளார், இவருக்கு உள்ளுக்குள் ஏதோ துரு படிந்துள்ளது, ஆக அந்த குப்பை முழுவதையும் நீக்க வேண்டும். பாபா போன்று யாரும் அன்பு செலுத்துவதில்லை. பாபா சொல்கிறார், ட்ரஸ்டியாக இருங்கள். எது செய்தாலும் பாபாவிற்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். பாபா கட்டிடம் கட்டட்டுமா என கேட்டு பாபாவிற்கு எழுதுகின்றனர். பாபா சொல்வார், தாராளமாக கட்டுங்கள், ட்ரஸ்டியாக இருங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அனைத்திலிருந்தும் பற்றுதலை நீக்கி ஒரு லவ்லி பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். உள்முக சிந்தனையிலிருந்து தன்னுடைய குறைகளை சோதித்து நீக்க வேண்டும். மதிப்புமிக்க வைரமாக ஆக வேண்டும். இரண்டாவது, எப்படி பாபா குழந்தைகளாகிய நம்மை அலங்கரித்துள்ளாரோ அதுபோல் அனைவருக்கும் அலங்காரம் செய்ய வேண்டும். முட்களை மலராக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஏக் விரத்தா என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுக. பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதா விருத்தியில் ஒருவர்தான் என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுக. விளக்கம். இந்த பிராமண வாழ்க்கையில் ஏக் விரத்தாவின் பாடத்தை உறுதியாக்கி ஒருவரை மட்டுமே மனதில் நிறைத்திருக்கும் விரதம். இந்த பாடத்தை உறுதியாக்கி தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை செய்தீர்கள் என்றால் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களது ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் ஜொலிப்பு பரந்தாமத்தில் சர்வ ஆத்மாக்களிலும் சிரேஷ்டமானதாகும். ஆரம்பகால தேவதை சுரூபத்திலும் கூட இந்த பர்சனாலிட்டி, அதாவது விசேஷமாக இருந்துள்ளது. பிறகு மத்திய காலத்திலும் உங்களுடைய உருவங்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறும். இந்த சங்கமிகத்தில் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மையின் ராயல்ட்டியாகும். எனவே பிராமண வாழ்க்கையில் எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை சம்பூர்ண பவித்திரமாக இருந்தாக வேண்டும். ஸ்லோகன். நீங்கள் பொறுமையின் தேவ் அல்லது தேவி ஆவீர்களானால் நிந்தனை செய்வோரும் கூட உங்களை தழுவிக்கொள்வார்கள். நீங்கள் பொறுமையின் தேவ் அல்லது தேவி ஆவீர்களானால் நிந்தனை செய்வோரும் கூட உங்களை தழுவிக்கொள்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.